ஸ்டார்டிங்லேயே நார்மலாக பேசியிருந்தா எனக்கு இது இவ்வளோ வலிச்சிருக்காது. ஆனால் அப்போலேருந்து நீ தயங்னு கூப்பிட்டது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ அந்த பேரை நீ சொல்லி கூப்பிடவே மாட்டேங்கிற. ஏன்னு எனக்கு தெரியல. பட் உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறது நீ என்னை தயங்கி கூப்பிடுற அந்த ஒரு வார்த்தை தான். அது மட்டும்தான். எல்லாரும் சொல்கிறாங்க உனக்கு அவன் இல்லைன்னா அது யாருமே இல்லையா, ஏன் ஒருத்தனுக்காக உட்காந்து இப்படி அழுகிறேன்னு. என் லைஃப்பில் 1000 பேர் வந்தாலும் அவங்க யாருமே என் ஜம்முக்காக ஆகிட முடியாது. யாராலையும் என் ஜம்முக்கோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. எல்லாரும் சொல்லுவோம் ட்ரக்ஸ், இன்ஜெக்ஷன், ட்ரிங்க்ஸ் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆனாதான் ஒருத்தன் ட்ரக்ஸுன்னு அடிக்ட் ஆகிட்டா அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம்னு. ஆனால் அவங்க எல்லாருக்கும் அதோட ஒரு பெரிய அடிக்ஷன் இருக்குன்னு தெரியல. அது நமக்கு பிடிச்சவங்க நமக்கு கொடுக்குற அன்புக்கு நம்ம அடிக்ட் ஆகிறது தான். ட்ரக்கு, இன்ஜெக்ஷன்லேருந்து கூட ஒருத்தவங்களை வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட அன்புக்கு அடிக்ட் ஆனவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வருது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அன்புக்காக ஏங்கி கண்ணீரை மட்டும் பார்த்தவங்க முறையாக ஒருத்தர் நமக்கு அன்பு கொடுக்கும்போது அந்த ஃபீலிங்கை வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் எத்தனை பேர் வந்தாலும் முதல்ல அன்பு கொடுத்த அந்த பர்சனுக்கு யாரும் ஈடாக மாட்டாங்க. எனக்கும் அப்படி தான். என்கிட்ட மணிக்கணக்காக பேசணும்னு இல்லை, கொஞ்ச நேரம் பேசினாலும் இல்லை, ஜஸ்ட் தயங்னு என் பேர் சொன்னால் கூட எனக்கு அதுவே போதும். அதை தாண்டி நான் அவங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். ஒரே ஒரு தடவை என் பேரை சொல்லி கூப்பிடுறியா? மிஸ் யூ ஜம்முக்கா, மிஸ் யூ so much. டேக் கேர். எதை பற்றியும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும் உனக்காக நான் இருக்கேன், எப்போவுமே இருப்பேன். லவ் யூ, மிஸ் யூ. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் யாராவது ஒரு பர்சன் இருந்து அவங்க என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினா வேண்டாம், ஜஸ்ட் என் பேரை சொன்னால் மட்டும் போதும்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பர்சன் இருந்தால் அவங்கள இந்த வீடியோவில்